விஜய் அவர்களின் மதுரை மாநாடு அப்புறம் இந்த திருச்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் கிரவுண்ட்ல இது டேட்டாவும் எடுத்திருக்கோம் நாங்க. ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு சக்தியாக வரார். புதிய அரசியல் சக்தியா உருவாக்குறார். அதை வந்து அது மறுக்கிறது முட்டாள்தனம். கூட்டம் மக்கள் மத்தியில ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு நிச்சயமா. என்ன ஆர்வம்னா, ஒரு புது அரசியல். திருப்பி திருப்பி அந்த 2 கட்சி அரசியல் இல்லாம ஒரு புதிய சக்திக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. கூட்டங்கள்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் யூஸ் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியா நான் பார்க்கல. ஏன்னா மக்கள் அவ்வளவு லேஸ்ல எடப்படக்கூடாதுங்க. என்னங்க அவங்க வந்து காசு கொடுத்து வரல யாரும். 6 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. கோடிக்கணக்கில் வராங்க. அவங்களுக்கு தெரியாதா இவர் வந்து இப்ப அரசியல்ல வந்துட்டாரு, ஓட்டு கேட்க வராரு, அவரோட சினிமா டிக்கெட் வைக்கிறதுக்காக வரல அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கிறவங்க என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? அவங்க அவ்வளவு லேஸ்ல ஏடப்படக்கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் வெறும் ரசிகர்கள் வாக்கா மாறுமா அதெல்லாம் ஒரு சரியான கேள்வியா எனக்கு தோணல. விஜய் அவர்களின் மதுரை மாநாடு அப்புறம் இந்த திருச்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தேன்.